ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.8 கணக்கு எண் 8. ஒரு குடும்பத் தலைவர் x=0, x=4, y=4 மற்றும் y=0 ஆகியவற்றால் அடைபடும் சதுர நிலத்தின் பரப்பை y²4x மற்றும் x²4y என்ற வளைவரைகளின் வாயிலாக தன்னுடைய மனைவி, மகன் மற்றும் மகள் ஆகியோர்களுக்கு 3 சம பாகங்களாக பிரிக்க விரும்புகிறார். அவ்வாறு பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலும் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பை காண்க. தீர்வு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா x²4y, x=0, x=4 மற்றும் x அச்சு ஆகியவற்றால் அடைபடும் பரப்பை நம்ம a1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வளைவரை y²4x மற்றும் x²4y ஆகியவற்றால் அடைபடும் பரப்பை நம்ம a2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது y²4x, y=0, y=4 ஆகியவற்றால் அடைபடும் பரப்பை a3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிரூபிக்க வேண்டியது என்னென்னா a1 a2 a3 நம்ம நிரூபிக்கணும். a1 0 to 4y dx. இதில் பார்த்தீங்கன்னா இது x²4y அப்படிங்கிற பரவளையம், y²4x அப்படிங்கிற பரவளையம். இப்போது x=4, y=4 அப்படிங்கிற லைன். அப்போ இதனுடைய பரப்பு, சதுரத்தினுடைய பரப்பு. இதில் இப்போ நமக்கு a1 அப்படிங்கிறது நிழலிட்ட பகுதியின் பரப்பு நாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கர்வ், அதாவது x²4y அப்படிங்கிற கர்வ் இருக்கிறதுனால இதிலிருந்து y=x²/4. அப்போ நமக்கு yக்கு பதிலாக x²/4ன்னு பிரதியிடலாம். அப்போ 0 to 4x²/4 dx ஆகும். இப்போ இதை என்ன பண்ணலான்னா இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? /4. இன்டகிரேட் பண்ணால் that is equal to 1/4 வெளியே எடுத்துடலாம். x² இன்டகிரேட் பண்ணால் x³ அப்படின்னு கிடைக்கும். between the limit 0 to 4. அடுத்தது இப்போ மதிப்பை பிரதியிட்டோம்னா 1/4 into 4³ அப்பர் லிமிட் 4³ 64/3. இப்போ இதை நம்ம சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 16/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது a2 நம்ம கண்டுபிடிக்கணும். a2ங்கிறது என்ன? y0 to 4y2 y1 dx. அதாவது இந்த இரண்டு வளைவரைகளுக்கும் இடைப்பட்ட பரப்பு, அதாவது இந்த நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் y2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சமன்பாட்டிலிருந்து, அதாவது y2 இது பரவளையம் y²4x அப்படிங்கிற பரவளையத்திலிருந்து y2ங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ y2ங்கிறது என்ன? √4x கிடைக்கும். அதே போல் y1ங்கிறது இந்த பரவளையம். அப்போ √4x - y1ங்கிறது x²/4 dx ஆகும். அடுத்தது நாம் என்ன பண்ணலான்னா இதையே சமன்பாடு இப்போ அடுத்தது இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? that is equal to 4 into √x. வகை இன்டகிரேட் பண்ணால் x⁴/3/2/3/2ன்னு வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4ஆக மாறிடும். மைனஸ் x²/4 இருக்குது. x²/4 இன்டகிரேட் பண்ணால் x³/12ன்னு மாறும். between the limit 0 to 4. அடுத்தது இப்போ 4/3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 4 அப்ளை பண்ணால் 4⁵3/2 வேல்யூ 8. அப்போ 4³ இங்கே 4³ 64/12ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12ங்கிறது மீசிமாவாக வரும். அப்போ இது சுருக்கும் பொழுது 128/12 -64/12ன்னு கிடைக்கும். இதனுடைய ஆன்சர் தான் என்ன கிடைக்கும்னா, சுருக்கணும்னா 16/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது a3 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 0 to 4x dy, அதாவது இப்போ இந்த பரப்பு, அதாவது y²4x, அதுக்கு கீழே y=0ங்கிற லைன், y=4 அப்படிங்கிற நேர்கோட்டுக்கும் இடைப்பட்ட பரப்பு, அதாவது இந்த நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது xdy அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த சமன்பாட்டிலிருந்து, அதாவது xdy இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். x என்ன ஆகும்? y²/4ன்னு மாறும். அப்போது இன்டெக்ரல் என்ன ஆகும்னா that is equal to 0 to 4 இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன்லேருந்து y²/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் dy. இதையே இன்டகிரேட் பண்ணணும். இது இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/4 கான்ஸ்டன்ட், y² இன்டகிரேட் பண்ணால் y³ 3ன்னு வரும். இப்போ ஆல்ரெடி
4 இருக்கிறதுனால 12. அப்போ ஒய் கியூப் பை 12னு கிடைக்கும். அடுத்தது நம்ம பிட்வீன் த லிமிட் 0 to 4. அடுத்தது லிமிட் நம்ம என்ன பண்ணோம்னா லிமிட் அப்ளை பண்ணும் பொழுது எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 4னு பிரதிட்டோம்னா 4 கியூப் பை 12 கிடைக்கும். 4 கியூப்னா 64. இதே சுருக்கணும்னா நமக்கு 16/3 அப்படின்னு நமக்கு ஆன்சரு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு A1 = A2 = A3 மூணுமே வந்து நமக்கு சமமாக இருக்கிறதுனால இந்த சதுரத்தின் பரப்பை 3 சம பாகமாக பிரிக்க முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.